ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒரு அரவணை பாயசம் மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அரவணை பாயசத்துக்குன்னா கவுனி அரிசி போட்டு பண்ணுவோம். அது முதல் நாளே ஊற போட்டு மறுநாள் அது வேக வச்சு அதை பண்ணினா அது எத்தனை வெந்தாலும் கொஞ்சம் அரிசி மாதிரி தான் இருக்கும். அது வயசானவெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்னோடய இதில் குருணை வச்சு தான் பண்ணுவேன். அரிசி வச்சு கூட பண்ண மாட்டேன். குருணை எங்கே கிடைக்கும்? குருணை அரிசியிலேருந்து சளிச்சு இல்லை, அது கடையில் கிடைக்கும். பச்சரிசி குருணைன்னு கேட்டால் தருவா. புழுங்கரிசி குருணை வாங்கி கஞ்சி போடுவோம். பச்சரிசி குருணை வாங்கி அரிசி உப்பா கிண்டுவோம். இந்த மாதிரி பாயச குருணைன்னே பொடியாக ஒன்று தருவா. அதுதான் பால் பாயசத்துக்கு வச்சுப்போம். இந்த பெருங்குருணை சக்கரை பொங்கலுக்கு. இப்போ இதால் ஒரு கப்பு பெருங்குருணை போட்டு 4 கப் ஜலம் விட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுனுட்டேன். வச்சுருக்கேன். ஆமாம், ஏன்னா இதை டைரெக்டாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். பாட்டியால் நிற்க முடியல இல்லையா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ராத்திரி ஆமாக்கு மோர் சாத்துக்கு இதை இன்னும் கொஞ்சம் செலவிடுங்க. இப்போ கொஞ்சமாக விட்டால் போகிறோம். விட்டு அடுப்பை பற்ற வச்சிடணும். பற்ற வச்சுட்டு இந்த சாதத்தை நம்ம கூடிய, அதாவது வெள்ளத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த சாதம் தேறிடும்னா அரிசி திருப்பி மூச்சாக மாறிடும். அதனால் இதை இப்படி வேகும்போதே நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது குக்கரில் வச்சதுனால ஸ்மாஷ் பண்ண முடியல இல்லையா, அதனால் இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம். அதுதான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினியா? அதுதான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினேன். அப்படியே வெல்லம் போட்டால் மூச்சு ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வருவோம் பார்ப்போம். இப்போ இந்த கோவில் அரவணை பாயசம்லாம் என்ன பண்ணுவோன்னா, குருவாயூரில் சைடில் ஐயப்பன் கோவிலில் நிறைய பண்ணுவோம். நம்ம சாஸ்தா கோயிலில் கிச்சன்னு ஒரு பூஜாரி இருந்தார். அவர் நல்லா ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துப்பார். நம்மெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுத்தா அவர் தான் பாயசம் வைப்பார். நம்மெல்லாம் வச்சு கொண்டு போனால் வாங்கிக்க மாட்டார். ஒரு 7-8லேருந்து 10 தேங்காய் எடுத்து திருவுவர். ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி முதல் பால் எடுப்பார். அது ஒரு பக்கமாக வச்சுட்டு 2ஆம் பாலில் போட்டு அந்த அரிசியை போட்டு வேக வைப்பார். தேங்காய் பால்லே வேகும். ஆமாம், 3ஆம் பாலில் 2ஆம் பால்லே வேகும். அது வெந்து இந்த மாதிரி வந்த உடனே ஒரு 1/2 கிலோ நெய்யை விடுவேன். விட்டு நல்லா வெல்லத்தையும் போட்டு வரட்டிட்டு ஃபஸ்ட்டு பாலை விட்டு பொங்க விட்டு இறக்கிடுவேன். அதுக்கு முந்திரி பருப்பு கிடையாது, ஏலக்காய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த தேங்காய் பாலோட வாசனை தான். அதுவும் ஐயப்பனுக்கு நைவேத்தியம் பண்ணின பிறகு அது எத்தனை குடித்தாலும் திருப்தி இருக்காது. வயிற்றுல தான் இடம் இருக்காது, திகட்டும். ஆனாலும் இன்னொரு ஸ்பூன் சாப்பிடலாம்னு தோணும். ஆச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் விடணும். இதால் 2-2.5 கரண்டி விட்டு அந்த கப்பு ரொம்பிடும். ஏன்னா அடி பிடிச்சிடும். ஆற்று செலவுக்குன்னா 1க்கு 2 வெல்லம் போட்டால் போகிறோம். விநியோகம் பண்ணணும், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும்னா கொஞ்சம் கூட போடணும். ஏன்னா நம்ம இத்தினோண்டு கொடுப்போம். அந்த இத்தினோண்டு சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அந்த ஸ்வீட் சாப்பிட்டது. அதனால் இப்போ நான் 2 வெல்லம் போடுறேன். 2 இதே இந்த கப்பில். ஆமாம், அந்த கப்பில் 2 வெல்லம். நான் திருப்பியும் சொல்கிறேன், 1 குருணை, 3 தண்ணி நல்லா குழைய வந்த பிறகு 1 நெய், 2 வெல்லம். தேறிட்டு பிறகு இது என்ன பண்ண அப்படியே சுற்றி இது பண்ணணுமா? இது என்ன ஆகணும்னா, இங்கே பாரு, இந்த சக்கரை பொங்கலை தொட்டு இப்படி பண்ணினா ஒரு நூல் வரணும். அது ஒரு கம்பி பாக்கு. ஆமாம், அது வரைக்கும் இதை வரட்டுறது. இந்த ஊரில் மற்ற ஊர்லெல்லாம் என்ன கலர்றது வேற, வரட்டுறதுன்னா ட்ரை பண்ணுறது. இந்த தண்ணியை ஃபுல்லாக எவாப்ரேட் பண்ணி எடுத்துட்டு சக்கை வரட்டியும் பால
சக்கை பழத்தை வரட்டினா சக்கை அதான் வரட்டி, அது பேரு. மெழுக்கு வரட்டி. இதை அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து இப்போ கேரளாவில் அப்படி பண்ணி தான் அதை நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்தா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வேஸ்ட் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறோம். சரி, இது என்னது ஏலக்காய் இது மாதிரி இதான் உண்டா? ஏலக்காய் பொடி உண்டு. தேங்காய் கீத்தி நெய்யில் வறுத்து போடுவா. நான் அதெல்லாம் போட போகிறதில்ல, முந்திரி பருப்பும் போட போகிறதில்ல, ஒன்லி ஏலக்காய். சரி வரட்டு. நான் வரட்டுறேன், நீ அனுப்பிச்சிக்கோ. இரு வேண்டாம், இன்னும் கதையும் சொல்லிட்டு இருந்தா எங்க விட்டுருவேண்ணா. சரி, அப்போ சின்னது பண்ணிடுறேன். இந்த சமஸ்கிருதத்துல குடம் அப்படின்னா வெல்லம், குடு. ஹிந்தியில குடும்பா, குட். அது வெல்லம்னு பேரு. இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல வரும் குடான்னா பிரீத மானசா. பிரீதினா இஷ்டம், மனசால் அம்பாள் ரொம்ப இஷ்டப்படுறது என்னன்னா குடான்னம். அந்த குடான்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். ஹரித்ரானைக ரசிகா. ஹரித்ரான்னம் அப்படின்னா மஞ்சள் பொடி சாதம். அதான் நம்ம எலுமிச்சம்பழ சாதம்னு வச்சிருக்கேன் நான். எப்பவும் அம்பாளுக்கு சக்கரை பொங்கலும் எலுமிச்சம்பழ சாதமும், நவராத்திரி இல்லாட்டி தேவி மகாத்மியம் வாசிக்கிறது, அம்பாள் பூஜை பண்ணுறது, வரலட்சுமி நோம்பு, அப்புறம் ஆடி வெள்ளி தை வெள்ளி அம்பாள் பூஜை பண்ணுறவாள்தான் கட்டாயம் மகா நைவேத்தியமும் பண்ணணும், சக்கரை பொங்கலும் பண்ணணும். அது என்ன மகா நைவேத்தியங்கிறது? மகா நைவேத்தியம்னா சாதம். சாதம். ஏன்னா அதுதான் பிரசாதம். நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு அதை தானே நம்ம ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். அது கட்டாயம் பண்ணணும், வடை பண்ணணும். இந்த குடான்னம் வந்து ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. வாசனை வருது இப்போ. இது கிளறது தான் இந்த டைம் தான். பாரு எப்படி தேறின்னு கொடுத்து பாரு, பார்த்தாலே தெரியுது. ஆமாம், இது கெட்டியாகுமா அப்புறம்? ஆமாம், இது வந்து பாக ஆகணும். இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எப்படின்னா நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே இலைய போட்டு சாப்பிட்றது. பட் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் பண்ணி, பிரசாதம் வாங்கிட்டு போறவா ஆற்றுக்கு கொண்டு போய். இது இப்படி பண்ணால் வீணாயிடுமா? வீணாகும். இப்படியே வச்சுட்டு தான் வீணாகும். அது வாட்டர் வீணாகும். சரி வரட்டு பாருப்போம். நெய் கக்கிருக்கே, பரவாயில்லையா? அப்படியே மேலே நெய்யாக முதக்குது. அந்த நெய் இருந்தால் தான் அடி பிடிக்காம இருக்கும். நெய் வந்து கக்கும், அது எடுத்துக்காது. வரல தான் நெய்யை அதை எடுத்துக்கணும். ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது கையில் வந்து நெய் வடியணும். அந்த அளவுக்கு நெய் விட்டு நெய்யே. சில பேர் தேங்காய் பால் கட்டாயம் விடுவா, தண்ணியே தொடமாட்டா, தானே வத்திடும் நெய். சரி, நீ உட்காந்துக்கோ, நான் கலர்றேன். அது எப்படி பார்க்கணும் ஆயிட்டு தானே? அதாவது இதை இப்படி எடுத்து இப்படி விடணும். கடைசியில் இப்படி வரும்போது நம்ம கம்பி பாகு பதம் பார்த்தோம் பற்றியா, அப்படியே அந்த மாதிரி அந்த ஒரு இன்ச்சுக்கு அந்த ஸ்ட்ரிங் வரும். அது அப்படி வந்தால் தான் அது அரவணை பாயசம். அப்படி வந்தால் அது சீக்கிரம் கெட்டு போகாது, 2 நாள் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விடணுமா? ஆமாம், எதுக்கு? நெய்யெல்லாம் குடிச்சு விட்டது. அது பாதி நெய்யிலையும் பாதி ஜலத்துலேயும் தான் வேகும். 3 அதான் ஒரு கப்புக்கு இன்னும் ஒரு கரண்டி விடணும்ல நம்ம, அந்த அளவே இருக்கே. நல்லா குறுகிடுது, ஆனால் கம்பி வரல. ஆமாம், இது வந்து இந்த நெய்யில் வேகும். இந்த சாஸ்தா பிரீதின்னு இங்கே ஒன்று பண்ணுவாள் தெரியுமா? ஆடி மாதம் 3ஆவது சனிக்கிழமை அன்றைக்கி அதில் ஒரு பெரிய 4 அடி விட்டமுள்ள ஒரு பெரிய கொப்பரைம்பா. அதை வந்து கல் அடுக்கி அதை தூக்கி வச்சு 4 பக்கத்துலேயும் எல்லா கேப்பு கல் வச்ச கேப்லேயும் விறகு வச்சு அதுக்கு ஒரு 10-15 இப்போல்லாம் கிரைண்டரில் இருக்கிற தேங்காய் பால் அதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு பாலை வச்சுடுவா, 2ஆம் பாலை விட்டு 3ஆம் பாலை விட்டு டின்னாக நெய் விடுவா. அரிசியை போட்டு வேக வச்சு காலம்பரை 5 மணிக்கு வச்சால்னா சாஸ்தா பிரீதி பூஜையெல்லாம் நடந்து சுவாமி வரவு பாட்டு பாடி சுவாமி வந்து ஒரு 1 மணி ஆற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அங்கேயே வச்சு தான் நிவர்த்தியம் பண்ணுவாள். எழுத்தாப்பில் சுவாமி இருக்கும், அதுக்கு எழுத்தாப்பில் இந்த அடுப்பு இருக்கும். அடுப்பில் கொதிக்கிற கொப்பரையோட நைவேத்தியம் பண்ணி. சாஸ்தா பிரீதி கள்ளக்குறிச்சி ஸ்பெஷலாக அது? ஆமாம், இல்லை இந்த ஏரியாவில் எல்லாம் பண்ணுவாளா? எல்லா ஊர்லேயும் பண்ணுவாள். ஆனால் சாஸ்தா பிரீதி தி ஃபேமஸ் வந்து கல்லடக்குறிச்சி. அதாவது முதலிபுரத்தர் கரந்தையார்பாளையம் குளத்தூர் ஐயன் அப்படிங்கிற அந்த சாஸ்தா தான் ஃபேமஸ்.
பூஜை இப்போ முடிய போகிறது இல்லையா, நம்மளும் போய் தீபாரதனையில தான் கலந்துக்கணும். அதனால் நம்ம இப்படியே கொண்டு போய் நைவேத்தியத்தை வச்சிடலாம். இன்னொரு அதுக்கு கம்பி ஸ்ட்ரிங் வர இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்புறம் நம்ம இமீடியட்டாக தான் செலவழிக்க போகிறோம், அது நம்ம நிறைய வச்சுக்க போகிறது இல்லை. ஆனால் முந்தியை விட ஸ்லோவாக இறக்குறது பாருங்க. ஆமாம், சரி இது போதும். அணைச்சிட வேண்டியது. இதுக்கு வந்து பச்சைக்கல் பூரா ஒரே ஒரு சிட்டிகை. சிட்டிகை என்ன இவ்வளவு? ஒரு பிஞ்ச் இல்லையா? ஆமாம், இவ்வளோதான். இதுக்கு மேலே இது போடக்கூடாது, ரொம்ப வாசனை அடிக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன். சரி. இதில் 1/2 ஸ்பூன்னா டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் இது. உங்கரத சுவாமிக்கு சுவாமியே சரணமையப்பா உம்மாச்சிக்கு. இது காமி லைட்டில் தான் நல்லா அருமையாக இருக்கு. இந்த நெய் கக்கியிருக்காங்கலாம். சரி. வாழ்க வளமுடன்.